ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் பாளையங்கோட்டை டிவிஷன் மூங்கிலடி படைத்தளத்தின் சார்பாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையினை இந்த இணையதள வழியாக நடத்தும்படியாக தேவன் என் வாழ்க்கையில் தந்த கிருபைக்காகவும் இந்த வாய்ப்பினை தந்த மாகாண தளபதிக்கும் பாளையங்கோட்டை டிவிஷனல் கமாண்டர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு இந்த ஆராதனை நாம் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாத அமைதியுமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எத்தனையோ நல்லவர்களுக்கு, நீதிமான்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படாத அற்புதமான, அதிசயமான, அமைதியான, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளை எங்கள் ஆயுசு நாட்களோட கூட சேர்த்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாய் நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கழிந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்கள் வாழ்க்கையில் கண்மணி போல் நீர் எங்களை பாதுகாத்து உணவை தந்து, உறவிடத்தை தந்து, உடல் ஆரோக்கியத்தை தந்து, எங்கள் பிரயாணங்களில் எல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து கையிட்டு செய்த பணிகளில் எல்லாம் நீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நடைபெறுகிற இந்த ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், சத்திய வார்த்தைகள் அனைத்தும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரையும் உம்முடைய பெருக்கமான ஆசீர்வாதம் எங்களுடனே தங்கி இருக்கட்டும். துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆம். கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. துதிக்கிறோம் தகப்பனே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஏசப்பா நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. நீர் பரிசுத்தராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவராய் வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. நேரத்தில் கூட ஏசப்பா எங்களை ஒரு கூட்டமாக இருந்தே ஏசப்பா உங்கள் பாதத்திலே அவர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. நாட்களில் கூட ஏசப்பா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீர் உமது கருத்துக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. அடிமையாக ஏசப்பா இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். நாளில் கூட ஏசப்பா எங்கள் ரச்சனை சேனையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழிய செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஊழிய பாதையில் ஏசப்பா கடந்து போகும்போது நீர் அவங்களோடு கூட கடந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பா நீர் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா தேவையோடு இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா தேவையானவைகளை செய்து கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா ஆபத்துகளில் இருந்து ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்மணி போல காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. போக்குவரத்துமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி
ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஏசப்பா போகும்போது எந்த ஒரு ஆபத்துகளும் வராதபடி ஏசப்பா அவங்களை நீர் வேலையடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைகளை ஏசப்பா நல்ல ஞானத்தோடு ஏசப்பா படிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு நாட்களுக்கு கூட்டி தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா எல்லா தீங்கிலிருந்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு படைஸ்தலங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா படைஸ்தலங்களையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா இந்த தீங்கு வராதபடிக்கு நீர் காத்து வழிநடத்தும்படியாய் உமது கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினாலே ஜெயமெடிக்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 38ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடியதான வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா நான் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பது நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்றார். தேவன் தாமே இந்த வசனம் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரட்சணிய சேனையின் விசுவாச பிரமாணம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய வேதாகமமானது தேவனுடைய ஏவுதலினால் அருளப்பட்டதென்றும் கிறிஸ்தவ விசுவாசமும் கிரியையுமாகிய தெய்வீக சட்டம் அதில் அடங்கியிருக்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் சிருஷ்டிகரும் பாதுகாவலரும் ஆளுகிறவரும் சர்வ பூர்ணருமான ஒரே தேவன் உண்டென்றும் அவரே மார்க்கீக வணக்கத்திற்குரியவர் என்றும் விசுவாசிக்கிறோம். தத்துவத்தில் பிரியாதவர்களும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்களுமான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய மூவர் தேவத்துவத்தில் உண்டென்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்துவில் தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் பொருந்திருக்கின்றனவென்றும் அதனால் அவர் மெய்யாகவே தேவனாகவும் மெய்யாகவே மனிதனாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். நமது ஆதி பெற்றோர் நிர்மலமான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும் ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையால் தங்களுடைய தூய்மையும் பாக்கியத்தையும் இழந்தார்கள் என்றும் அதன் பலனாய் எல்லா மனிதரும் பாவிகளாயும் முற்றிலும் சீரழிந்தவர்களாயும் ஆனார்கள் என்றும் ஆகையால் தேவனுடைய நியாயமான கோபாக்கினைக்கு உள்ளானார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவர்களோ அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படும் பொருட்டு தம்முடைய பாடு மரணத்தால் உலகம் முழுவதற்கும் வேண்டிய பிராயசித்த பலியானார் என்றும் விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு முன் மனஸ்தாபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் மறுபிறப்பும் ரட்சிப்புக்கு அவசியம் என விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்தேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றும் அவரில் விசுவாசிக்கிறவன் தன்னிலே அந்த சாட்சி உடையவனாய் இருக்கிறான் என்றும் விசுவாசிக்கிறோம். ரட்சிப்பில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவில் உள்ள தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் சார்ந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருத்தல் விசுவாசிகள் யாவருடைய சலாக்கியமாய் இருக்கிறதென்றும் அவர்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் குற்றமற்றதாய் காக்கப்படக்கூடும் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆத்மாவின் அழியாமையிலும் சரீரத்தின் உயிர்த்தெழுதலிலும் உலக முடிவில் உண்டாகும் பொதுவான நியாய தீர்ப்பிலும் நீதிமான்களுடைய நித்திய ஆனந்தத்திலும் துன்மார்க்கருடைய நித்திய ஆக்கினையிலும் நாம் விசுவாசிக்கிறோம். ஆமேன். இன்றைய நாளிலும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த வாய்ப்பிற்காக மீண்டும் ஒரு முறை கூட நான் தேவனுக்கு நன்றி செலுத்தி வாசிக்க கேட்டதான வேத பாகம் எசேக்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜாவினுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்க முடியும். அதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடியுள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசியானவர் வியாதிப்பட்டு இருந்தார். அவர் தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் என்ற ஒரு சரித்திரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த சத்திய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக பிப்ரவரி மாதம் 2024 ஆண்டு 13ஆம் தேதி அன்று இரட்சண்ய சேனையின் ஜெனரல் ஆகிய லிண்டன் பக்கிங்காம் அவர்கள்
இரட்சண்ய சேனைக்கு இன்று தேவையான ஒரு காரியத்தை குறித்து நம்மிடம் வெகு விளக்கமாக பேசியிருக்கிறார்கள். அந்த காரியம் என்னவென்று சொன்னால் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு ஒப்புவித்தலும் வெளிப்படைத்தன்மையும் என்ற தலைப்பின் கீழ் ஒன்றை பேசியிருக்கிறார். இந்த வேதாகமம் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் இந்த வெளிப்படைத்தன்மையையும் கணக்கு ஒப்புவித்தலையும் குறித்து பல இடங்களில் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. ஏன் நாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை ஆதாமுக்கே தேவன் கற்றுக் கொடுத்து விட்டார். ஆதாமை தேவன் டிரான்ஸ்பரண்டாக பார்க்க தான் ஆசைப்பட்டார். என்னைக்கு அவன் டிரான்ஸ்பரண்டாக இருக்க முடியாதுன்னு சொன்னானோ அன்று ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டான் என்று இந்த வேதாகமம் சொல்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மை என்ற அந்த டிரான்ஸ்பரண்ட் மிக முக்கியம் என்பது இந்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது. அதே போல் இந்த வேதாகமத்தில் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் அநேக கணக்கு ஒப்புவித்தலை பார்க்க முடியும். அது நல்லவைகளாக இருந்தாலும் சரி, எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால் யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்கள் விற்று விட்டார்கள். எத்தனை ரூபாய்க்குன்னு வரைக்கும் இங்கே வெளிப்படையாக இருக்கும், 20 வெள்ளி காசுக்கு விற்று விட்டார்கள் என்று. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து முதல் சொல்லிவிட்டார், நான் 30 வெள்ளி காசுக்கு தான் அவரை காட்டி கொடுத்தேன் என்று. இதைவிட மேலான ஒரு காரியத்தையும் நான் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. மறுமனையாட்டிகளின் பட்டியலை கூட வெளிப்படைத்தன்மையாக சொன்னது இந்த வேதாகமம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நாம் எல்லாரும் அடிக்கடி பேசுவோம், 5 அப்பம் 2 மீன்கள். இதன் மூலம் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அந்த பொருள் எவ்வளவு என்பதை குறித்தும், அது யாரிடமிருந்து வந்தது குறித்தும், அது எதற்காக செலவிடப்பட்டது என்பதை குறித்தும், அதன் மூலம் எத்தனை பேர் பயனடைந்தார்கள் குறித்தும், அதில் வந்த மீதி என்ன என்பதை குறித்தும் மிக தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கும். முதலாவதாக அது எங்கிருந்து வந்தது என்பதை குறித்து இந்த வேதாகமம் ஒரு சிறுவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று யோவானின் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். இன்றைய நேரத்திலும் நான் ஒன்றை குறித்து உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கழிந்த 13 வருடங்கள் இந்த இரட்சண்ய சேனை பணிக்காய் பல லட்சம் ரூபாயை தரும் என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், உடன்பிறப்புகள் அனைவரும் இந்த உலகம் முழுவதும் உண்டு. அவர்களில் அநேகர் என்னிடம் சொல்லும் காரியம், எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த இடத்திலும் என் பெயரை நீ பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒருவர் சொன்னது நிமித்தம் அடுத்தவருடைய பெயரையும் நான் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். எனவே வலது கை செய்வதை இடது கை அறியாதிருக்கட்டும் என்று சொன்னதை சில வேளைகளில் அந்த சிறுவன் அறிந்திருப்பதனால் அவன் சில வேளை அவனுக்கு பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். எப்படி ஆயினும் வந்தது எவ்வளவு? முதலாவதாக வந்ததை வெளிப்படையாக அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிவித்தார்கள். வந்தது 5 மீனும் 2 அப்பமும். அதன் மூலம் பயனடைந்தவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கும் பொழுது 5000 பேருக்கு அதை போஷித்தார் என்று. அதை பங்கு வைத்தவர்கள் எத்தனை பேர்? 12 பேர் சீஷர்கள் என்று. மீதி வந்தது எவ்வளவு? 12 கூடைகள் நிறைய. இப்படி மிக தெளிவாக அதனுடைய கணக்கு ஒப்புவித்தலும் வெளிப்படைத்தன்மையும் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த வேதாகமம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ளவன் வெறும் ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று இந்த வேதாகமம் சொல்லவில்லை. உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆசீர்வாதம் என்று சொன்னவுடனே இந்த உலகத்தில் நம்முடைய அனைவருக்கும் நினைவில் வருவது, நிறைய பணம் இருந்தால் போதும், நிறைய சொத்து இருந்தால் போதும், நிறைய தங்கம் இருந்தால் போதும், இந்த உலகின் விரை உயர்ந்த அனைத்து காரியங்கள் நம்மகிட்ட இருந்தால் போதும் இந்த உலகத்தில் மக்கள் நினைக்காக. ஆனால் அப்படி அல்ல. ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் சேர்ந்ததுவே ஆசீர்வாதம். இந்த வேதவசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. இந்த உலகத்தில் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மிக குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு லாரி சீனி வாங்க பைசா இருக்கும், ஆனால் ஒரு கரண்டி சீனி திங்க முடியாது. காரணம், நமக்கு சுகர் வியாதி. ஒரு முறுக்கு ஃபேக்டரி வைக்க பைசா இருக்கும், ஆனால் முறுக்க கடிக்க கடவுள் பல்ல தர மாட்டார். எனவே ஆசீர்வாதம் என்பது, பரிபூரண ஆசீர்வாதம் என்பது தேவன் நமக்கு தரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் அந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் இந்த வேதாகமத்தில் பரிபூரண ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. ரோமர் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று சொல்லியிருக்கிறது.
என்றாவது ஒரு நாள் நம்மை குறித்து நாம் அனைவரும் சகல காரியங்களுக்கும் கணக்கு ஒப்புவிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த கணக்கு உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியா என்றால் யெகோவாவின் பலம் என்று பொருள். இவர் கிமு 1726 முதல் கிமு 1670 வரையிலும் வாழ்ந்தவர். இவருடைய தகப்பனார் பெயர் ஆகாஸ் என்று வேதாகமம் சொல்கிறது. தன்னுடைய 25வது வயதில் யூதாவின் ராஜாவானார். யூதாவின் மிக முக்கியமான உன்னதமான உண்மையுள்ள 3 ராஜாக்களில் இந்த எசேக்கியாவும் ஒருவர். இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு படுக்கையாவதற்கு முன்பதாக அந்த யூதா தேசத்தில் இருந்த சகல மேடைகளையும் தகர்த்து போட்டான் என்றும், மிக முக்கியமாக இன்று நான் பேசிக்கொண்டிருக்கும் இடம் நாகர்கோவில். இந்த நாகர்கோவில் பெயர் வர காரணமாயிருக்கும் காரணம், இந்த பகுதியில் இருக்கிறதான நாகராஜா என்னும் ஒரு கோயில். அந்த கோயிலின் பிரசித்தி பெற்றது பாம்பு சிலைகள். இந்த உலகத்தில் முதலில் பாம்பு சிலையை யார், எந்த இடத்தில், என்ன உலோகத்தில், எதற்காக செய்தார்கள் என்ற ஆதாரம் எங்களுடைய கரத்தில் உண்டு. உலகில் முதல் பாம்பு வெண்கல சர்ப்பத்தை செய்தவர் மோசே. நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை கோலின் மேல் தூக்கி நிறுத்த கடவாய், அதை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைப்பார்கள் என்று மோசே ஒரு சர்ப்பத்தை செய்து வச்சுட்டான். இன்னைக்கு அதுக்கு பாலுடு அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் மோசே செய்த அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்தது இந்த எசேக்கியா மன்னன் என்று இந்த வேதாகமம் சொல்கிறது. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அல்லது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 6 முடியுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, எசேக்கியா வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. உங்கள் ஜெபம் சுருக்கமாயிருப்பதாக. எசேக்கியா கடவுளை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணினார். அந்த விண்ணப்பம் என்ன என்பதும், உமக்கு உண்மையுள்ளவனாயும் மன உத்தமமாயும் உமது பார்வைக்கு நலமாதையும் செய்தேன் என்பதை நீர் நினைத்தருளும் என்று எசேக்கியா சொல்லி அழுதான் என்று இந்த வேதாகமம் சொல்லுகிறது. இன்று கடவுளிடம் நாம் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்க தகுதியுடையவர்களா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் உண்மையுள்ளவன், மன உத்தமம் உள்ளவன், உமக்கு சித்தமானதை நலமானதை செய்யக்கூடியவன், இதை நீர் நினைத்து பாரும் என்று நான் ஏற்கனவே செய்து கொண்டிருப்பவன் என்பதை ஆணித்தரமாக தன்னுடைய ஜெபத்தில் சொல்கிறாள். உங்கள் ஜெபம் சுருக்கமாயிருக்கட்டும். 3 வார்த்தை தான் சொன்னார் அந்த ஜெபம். உடனடியாக எசேக்கியாவின் ஜெபம் கேட்கப்பட்டு கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் பேசினால், ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா வீட்டு முற்றத்தின் பாதியை கடப்பதற்கு முன்பதாக தேவன் ஏசாயாவின் இடத்தில் பேசி, எசேக்கியாவின் இடத்தில் போ, அவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருட காலம் நீட்டி கொடுப்பேன் என்று தேவன் ஏசாயாவின் மூலம் எசேக்கியாவிடம் பேசியதை இந்த சரித்திரத்தில் பார்க்கிறோம். நாம் எந்த அளவிற்கு உண்மையுள்ளவர்கள், மன உருக்கம் உள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள் என்பதை நம்மை நாமே ஒரு முறை சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல ஜெபங்கள், பல விண்ணப்பங்கள், பல ஆண்டுகளாகியும் இந்த நாள் வரையிலும் விடை கிடைக்காமல் இருக்க காரணம், முதலாவது நான் உண்மையுள்ளவனா என்பதை நான் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். நான் உண்மையுள்ளவன் என்றெண்ணி தேவன் இந்த கனமான பாத்திரத்தை என்னுடைய கரத்தில் தந்திருக்கிறார் என்பதை அனுதினமும் நான் யோசித்து பார்ப்போம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாவீதுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, தாவீதுடைய மகனாகிய சாலமன் தன் தகப்பனை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், என் தகப்பனாகிய தாவீது உமக்கு முன்பாக உண்மையுள்ளவன் என்று. அப்படி சொன்னது நிமித்தம் தலைமுறையாய் அந்த சந்ததியில் ராஜ்யபாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தகப்பன்மாரை குறித்து அல்லது என்னை குறித்து என்னுடைய பிள்ளைகள் கூறப்போகும் சாட்சி என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஊழியக்காரராகிய என்னை குறித்து என்னுடைய படைஸ்தலத்தின் மக்கள் என்ன சாட்சியை இந்த உலகத்திற்கு வைக்கப் போகிறார்கள்? நான் இறந்த பின்னோ அல்லது நான் பணி நிறைவு பெற்ற பின்னோ என்னுடைய படைஸ்தலத்தில் இப்படி ஒரு ஊழியக்காரர் இருந்தார் என்பதை குறித்து, என்னை குறித்து இந்த உலகம் என்ன சாட்சி சொல்லப் போகிறது என்பதை நான் கேட்பதற்கு இருப்பேனோ இல்லையோ, ஆனால் என் பிள்ளைகள் கேட்பார்கள் என்பதை நான் ஒரு பொழுதும் மறந்து போவதில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மை உள்ளவர்களாயும் மனத்தாழ்மை உள்ளவர்களாயும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியவர்களாயும் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த வருடத்திற்கான, இந்த மாகாணத்திற்கான நோக்கம், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தை கட்டுவோம். இந்த வேதாகமத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கட்டுமான பணி எருசலேம் தேவாலயம் என்பது நாம் அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும். இந்த எருசலேம் தேவாலயம் கட்டுமான பணிக்காய் தாவீது கொடுத்த காணிக்கை மற்றும்
1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் அளவிட முடியாத அளவு இரும்பையும் வெண்கலத்தையும் தேவனுடைய ஆலயத்திற்காய் காணிக்கையாய் கொடுத்தான் என்று இந்த வேதாகமம் சொல்லுகிறது. தாவீது தேவனுடைய சமூகத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை தேவநாமத்திற்காய் லட்சக்கணக்கில் தங்கத்தை கொடுக்கும்படியாய் தேவன் அவனை உயர்த்தி இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எள்ளளவேனும் பயப்படாது. நீ பயப்படவே சேண்டா எதை குறித்தும். இந்த பாடுகள் எல்லாம் இந்த உலகத்தின் வழியாய் நீ கடந்து போக வேண்டியவைகள். ஆயினும் மரண பரியந்தம் நீ உண்மையாயிருந்தால் மட்டுமே ஜீவ கிரீடத்தை நீர் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வேதாகமம் சொல்லுகிறது. எனவே ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவனா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஜெபம் பண்ணி எசேக்கியா முடித்த பின் தேவன் அவருக்கு கொடுத்த பதில், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் வியாதியை குணமாக்குவேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எந்தெந்த ஜெபங்களுக்கெல்லாம் உடனடி பதில் தருகிறார், உடனடி பதில் கிடைக்காமல் போவதற்கு எது தடையாயிருக்கிறது? என்னுடைய உண்மைத்தன்மையின் அளவு என்ன? நான் தேவனுக்கு உண்மையாய் மனத்தாழ்மை உள்ளவனாயும் தேவனுக்கு உகந்ததை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனுமாயும் இருக்கிறேனா என்பதை ஒருமுறை கூட என்னை நானே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய நாளில் இந்த சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் கணக்கு ஒப்புவித்தலையும் வெளிப்படை தன்மையும் உங்கள் வாழ்க்கையின் நோக்கமாக நீங்கள் எடுத்து செயல்படுவீர்களானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் அநேக காரியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை தருவார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு அநேக நண்பர்கள் இந்த உலகம் முழுவதும் உண்டு. இந்த இரட்சணிய சேனை பணிக்காய் நான் யாரை எந்த நிமிடத்தில் அழைத்தாலும் அவர்கள் எவ்வித மறுப்பும் எனக்கு தெரிவிப்பதில்லை. எனக்கு ஒரு அன்பு சகோதரி இருக்கிறார். அவருடைய கணவர் வருடந்தோறும் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நான் சபரிமலைக்கு மாலை போட்டுருவார். ஆனால் நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் என்னை கூடுவாள். எதுக்கு கூடாதுன்னா, இந்த வருடம் உன்னுடைய படைஸ்தலத்திற்கு கிறிஸ்மஸிற்கு ஏழைகளுக்கு உதவுவதற்காக எத்தனை சேலை வேணும்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கேட்டே கிடையாது, நீ அதை எத்தனை பேருக்கு கொடுத்துருக்க. காரணம், அவர்கள் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணினதினால் எனக்கு கிடைக்கும் அனைத்து காரியங்களையும் நான் என்னுடைய மக்களுக்காக செலவழிப்பேன் என்று என்மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தம் அந்த பணியினை தொடர்வதற்கு தங்கள் உதாரத்துவமான கரங்களை தொடர்ந்து நீட்டி கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய பணி தொடர வேண்டுமானால், நம்முடைய இரட்சணிய சேனையின் பயிற்சி கல்லூரி நிரம்பி வழிய வேண்டுமானால், நாம் முதலில் உண்மை உள்ளவர்களாக, தேவனுக்கு மனத்தாழ்மை உள்ளவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது தேவன் எசேக்கியாவுக்கு கொடுத்ததை போல, எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தான். அவனுடைய அன்றைய தேவை ஆரோக்கியம், அவனுடைய அன்றைய தேவை, அவன் ஒரு ராஜா, அவனுக்கு பணம் தேவை இல்லை, அவனுக்கு கடன் பாரங்கள் இல்லை, அவனுக்கு கஷ்டங்கள் இல்லை, அவனுக்கு இருக்கிற ஒரே குறைவு உடல் நலக்குறைவு. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கும். ஒருவருக்கு கடன் பிரச்சனை, ஒருவருக்கு வியாதி பிரச்சனை, ஒருவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை. ஆனால் குடும்பத்தில் முதலில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். 2 செல்ஃபோனு வீட்டில், கணவனுக்கு ஒன்று மனைவிக்கு ஒன்று. ஆனால் 2 செல்ஃபோனும் எனி டைம் லாக்கில் தான் இருக்கும். 2 லாக்கும் யார் யாருக்கும் தெரியாது. முதலில் உண்மை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை, நான் உண்மையாக இருந்தால் தான் என் பிள்ளை உண்மையாக இருப்போம். முதலில் உண்மை என்னிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருப்போம். எனவே உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். முறுக்கு திங்கைக்கு கடவுள் பைசா தருவார். ஆனால் பல்ல தரணும்னா நான் கடவுளுக்கு உண்மையாய் தாழ்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டுமெனில் தேவனுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் நமக்கு மிக 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 இன்றியமையாது. எனவே இன்றைய நாளிலும் மீண்டும் ஒரு முறை கூட இந்த வசனங்களின் மூலம் நான் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நான் பக்கத்தில் காலையில் வரும்போது பக்கத்தில் இருக்கிறதான இந்த பூச்சக்கர் ஆலயத்தை நான் பார்த்தேன். அந்த படைஸ்தலத்தை பார்க்கும் பொழுது ஃப்ரண்டில் ஒரு மிகப்பெரிய வெளிப்படைத்தன்மையும் பார்த்தேன். இந்த சிறிய வெளிப்படைத்தன்மை என்னவென்றால், இது மூச்சார் காலில் மட்டும் இல்லை, தென்கிழக்கு இந்திய மாகாணத்தின் பெரும்பாலான படைஸ்தலங்களில் நான் அதை பார்க்குறேன். இந்த மாதத்தில் இந்த படைஸ்தலத்தின் வீரர்கள் கொடுத்த மாதாந்திர காணிக்கை எவ்வளவு என்பது மிக அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேவன் அநேக கிராமங்களை, அநேக படைஸ்தலங்களை பன்மடங்கு ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வானளாவிய கோபுரங்கள் நம்முடைய கிராமங்களில் இரட்சணிய சேனையின் பெயரால் எழும்பிக் கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்கிறோம். இன்னும் நாம் வெளிப்படைத்தன்மையுடன், இன்னும் நம் உண்மைத்தன்மையுடன் இருக்க வேண்டுமெனில் அந்த கட்டத்தை இன்னும் எல்லார்ஜாக்கணும்.
கட்டத்தில் ஒவ்வொரு இதுக்கும் போடணும். தன்னை ஒருத்தல் இவரிடமிருந்து பெற்றுக்கொண்டது, அறுப்பு காணிக்கை பெற்றுக்கொண்டது, அதன் மூலம் புவர் மேரேஜ் சண்டைக்கு பெற்றுக்கொண்டது, பைபிள் சண்டைக்கு பெற்றுக்கொண்டது, லெப்ரசி சண்டைக்கு பெற்றுக்கொண்டது, ஹாஸ்பிட்டல் சண்டைக்கு பெற்றுக்கொண்டது, காது குத்துக்கு பெற்றுக்கொண்டது, நூல்கட்டுக்கு பெற்றுக்கொண்டது, நிச்சயதாம்பலத்துக்கு பெற்றுக்கொண்டது, திருமணத்திற்கு பெற்றுக்கொண்டது, அடக்காராதனைக்கு பெற்றுக்கொண்டது, வீடு கட்டி நிலைநாட்டுவதற்கு பெற்றுக்கொண்டது, அனைத்தையும் வெளிப்படை தன்மையுடன் போட்டுவிட்டால் இன்றை விட பன்மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருவார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிட வேண்டும். இன்னொன்றை நான் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். அரசியல்வாதிகளை குறித்து பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் 15,000 ரூபா ஒரு சிண்டெக்ஸ் டேங்கை வச்சுக்கிட்டு கீழே எழுதிடுவான், நிதி ஒதுக்கப்பட்டது 15 லட்சம் ரூபாய்னு. நம்ம எல்லாருடைய மனசாட்சிக்கு தெரியும் அது 15,000 ரூபா கூட வராதுன்னு. ஆனால் அவனுடைய வெளிப்படைத்தன்மை, நிதி ஒதுக்கீடு, இந்த எம்எல்ஏ இத்தனை ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லாவற்றையும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்பதை நான் உங்களிடம் இந்த ஒளிமுகமாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்ற ஆசீர்வாதங்கள் பல என்பதையும் நீங்கள் அனைவரும் கண்கூடாய் சாட்சிகளாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வெளிப்படைத்தன்மையை, வருமானம் 5 அப்பம் 2 மீன்கள், அதை பங்கு வைத்தவர்கள் 12 பேர், பயனடைந்தவர்கள் 5,000 பேர், மீதி வந்தது 12 கூடை. அனைத்து படைஸ்தலங்களும் வந்துட்டா இந்த பயிற்சி கல்லூரி நிரம்பி வழிந்துவிடும். முதலில் மேய்ப்பன் மேல் மந்தைக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அப்பொழுது என் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். என் 13 ஆண்டு கால இரட்சணிய சேனை ஊழியத்தில் என்னை ஒரு படைஸ்தலத்தில் கூட கணக்கு கேட்டதில்லை. யான் கணக்கு கேட்கவில்லை என்பதை நான் அடிக்கடி என்னை நாமே யோசித்து பார்ப்பேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படியாய் பணத்தை வர பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள், அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள் என்று வேதாமம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையே என்னது? எழுந்து கட்டுவோம், கட்டுறதுக்கு முன்னாலே கணக்கு கேட்க ஆரம்பிச்சாச்சு. அங்கே கெட்டி முடிச்ச பிறவே கணக்கு கேட்கல. ஒன்றை நான் உங்களிடம் சொல்லிவிடேன். ஒரு தாலந்து என்பது இந்திய எடையளவில் 5.6 கிலோகிராம். 1,00,000 தாலந்து பொன்னை தாவீது மட்டும் கொடுத்த பின்பும் அந்த ஆலயம் அதை கடந்து செல்லுகிற ஆச்சரியப்படத்தக்கதும் பிரமிக்கத்தக்கதுமாய் அந்த ஆலயம் இருந்தென்று வேதாமம் சொல்லுகிறது. அதே அதிகாரங்களை தொடர்ந்து வாசிச்சுட்டு வந்தா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இதை இடித்து போட்டார்கள் என்று. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எடுத்து போட்டார்கள்னா, தங்கத்தினால் அந்த கோயிலை மோல்டு பண்ணிட்டான் சாலமன். அஸ்திவார இடுக்கு வரைக்கும் தங்கம் ஏறிட்டு. இந்த கல்லை எடுத்தாதான் அந்த இடுக்கில் இருக்க தங்கத்தை எடுக்க முடியும். அஸ்திவாரம் வரைக்கும் தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி. அப்படி பிரம்மாண்ட கோயிலை பல கிலோ தங்கத்தில் கட்டின பிறவே அந்த கோயில் கட்டுமான பணியில் ஒரு நபர் கணக்கு கேட்கல. நம்முடைய உண்மைத்தன்மை என்பதை ஒரு முறை கூட நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ளும். வருங்காலங்களில் தேவன் இரட்சணிய சேனையை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக முதலில் அதை என்னிடத்திலிருந்து ஆரம்பிப்பேன் என்று சொல்லி ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொன்ன நீர், நான் இன்னும் அதிகாரி ஆக முடியலை. அதற்கு காரணம், நீர் இன்னும் அநேக உண்மைகளை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறீர் என்பதை நான் உணர்கிறேன். அந்த உண்மையை நீர் எனக்கு தருவதற்கு நீர் என் இருதயத்தை செவ்வைப்படுத்தும். உம்முடைய வசனங்களை, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு நீர் என்னை தயார்படுத்தும். எந்த சூழலிலும் உம்முடைய வழிகளை விட்டு, உம்முடைய வசனங்களை விட்டு, உம்முடைய கற்பனைகளை விட்டு விலகாதபடிக்கு நான் மனத்தாழ்மை உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், உமக்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தயாபரா கண்ணோக்குமேன், உம்மாலே அன்றி சாகுவேன், என் சீரில்லாமை பாருமேன், என் பாவம் நீக்கையா, என் பாவம் நீக்கையா.
நாம் யாவரும் தலைகளை தாழ்ச்சி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்ததான எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, கடந்து போன ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல் பாதுகாத்து இந்த நாளையும் எங்கள் ஆயுசு நாட்களோடு கூட்டி சேர்த்தபடியால் நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டதான தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, படிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல ஞாபகத்தை கர்த்தனை கொடுப்பீராக. ஆண்டவரை, படிக்கிற பாடங்கள் ஞாபகத்தில் நிற்கும். ஆண்டவரே, நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல வெற்றிகளை காண தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிராயத்தில் ஆண்டவரே உமக்கு பயந்த பிள்ளைகளாக, பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக வாழ கர்த்தனை கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடல் கடந்து வெளிநாடுகளிலும் வெளிமாநிலங்களிலும் வேலை பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தனீர் கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காருண்யக்கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எங்கு சென்றாலும் ஆண்டவரே உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் முன்னுமாக பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயதான ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீ நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் நீடித்த ஆயுளையும் சந்தோஷமான மனநிலையும் நல்ல பொருளாதாரத்தையும் கொடுத்து கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற நாட்களில் ஏற்ற துணையை கர்த்த நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணமாகியும் குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்த நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற நாட்களே உடைய கருத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்நாள் வரையிலும் வழி நடத்தி நீர் உமக்கு நன்றி செலுத்தியிருந்த தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்கள் கேட்டதான உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவரே, இசைக்கு ஆண்டவரே உண்மையாக இருந்தது நிமித்தம் ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் இன்று கேட்கும்படியாய் கர்த்த நீர் கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்போது நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ கர்த்த நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு முறை கூட உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, துதிகனமை எல்லாவற்றையும் மிக செலுத்திறோம். அன்பான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்று மற்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.